ஹைட்ராலிக் சைக்கிள் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீர் சுழற்சின்னு சொல்றது ஹைட்ராலிக் சைக்கிள்ன்றது வந்து நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இதை கண்டுபிடிச்சது ஏதோ வெஸ்டர்னர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருப்போம். உங்களுக்கு ஏதோ ஐடியா இருக்கா யார் தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு? சார், முன்னோர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்ற எம்பிரிக்கல் எவிடன்ஸ் என்னன்னா, 3ஆம் நூற்றாண்டுக்கு, அதாவது கிறிஸ்து பிறப்புக்கு மூன்று நூற்றாண்டுக்கு முன்னாடி ஏறக்குறைய 2300 வருஷத்துக்கு முடி உருத்திரம் கண்ணனார்ன்றோட அவரோட செய்யல் தான் நான் கோட் பண்ணியிருக்கேன். வான் முகந்த நீர் மழை பொழியும், மழை பொழிந்த நீர் கடல் பரப்பவும், மாறி பெய்யும் பருவம் போல் நின்று நிலைத்து ஏற்றவும், நிலைத்து நின்று நீர் பரப்பும் அளந்தறியா அரிய பண்டம். இதனோட மீனிங் வந்து ரொம்ப சிம்பிளான ஷார்ட் டைம்ல சொல்றேன். ஒருத்தருக்கு வந்து ஒரு விளக்கம் சொல்றோம், அந்த விளக்கம் சொல்லணும்னா வந்து ஒரு தெரிந்த பொருளை வச்சு தான் தெரியாத பொருளை பற்றி சொல்லுவோம். இது வந்து உருத்திரம் கண்ணனார் எதை பத்தி எழுதுறாருன்னா, காவிரி பூம்பட்டினத்துல வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எப்படி நடந்துட்டு இருக்கு, அதாவது 2300 வருஷத்துக்கு முன்னாடி காவிரி பூம்பட்டினம் வந்து ஒரு பெரிய துறைமுகமா ஆக்டிவா இருந்திருக்குன்றது ஒரு ரீசன்ட் ஃபேக்ட். அதாவது அந்த காலகட்டத்தில் அது ஒரு புதிய விஷயம். அது மக்களுக்கு சொல்லப்படும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி வந்து கடல் நீர் ஆவியாகி மேகமாய் போய் மலையில பொழிந்து, மழை நீர் வந்து சர்ஃபேஸ் ரன் ஆஃபா கன்வெர்ட் ஆகி திருப்பி ஓடி வந்து கடலில் சேர்ந்து அப்படியே பெர்ஃபெக்ஷனாக சுத்திட்டு இருக்குதோ, மாறி மாறி இப்படி சுத்திட்டு இருக்கோ, அந்த மாதிரி கடல்ல இருக்கிற பண்டம் வந்து கரைக்கு வரவும், கரையில் இருக்கிற பண்டம் வந்து கப்பலுக்கு போகும், சைக்கிளிக்கா வந்து இருக்கின்றது. ஹைட்ராலிக் சைக்கிளை வந்து ஒரு நோன் ஃபேக்ட். அதாவது அந்த காலத்தில் வாழ்ந்த தமிழர்களுக்கு 2300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு தமிழனுக்கு வந்து தன்னோட பேக்யார்ட் நாலேஜ் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு தனி மனிதனுக்கும் தெரிந்த ஒரு ஓமையாக அப்போ ஹைட்ராலிக் சைக்கிள்ன்றது இருந்திருக்கு. இப்போ ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம வந்து ஹைட்ராலிக் சைக்கிளை பற்றி வெஸ்டர்ன் எஜுகேஷன் பேசிட்டு இருக்கு. அதுலேயும் முதல்ல சொன்ன ஹைப்போதிசிஸ் பார்த்தீங்கன்னா சிரிப்பீங்க நீங்கள். அதாவது 2600 - 600 கழிச்சிங்கன்னா மீதி வந்து 1100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டோம். 1100 வருஷம் லேட் பண்ணி வந்து சொன்னதில் என்ன சொன்னாங்கன்னா, கடல் நீரை ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சி அப்படியே வந்து இதை மவுண்டன் வந்து உள்ள உறிஞ்சி, அதாவது மலை வந்து உறிந்து அதை வந்து ஆற்று மூலயமா திருப்பி அனுப்புறது தான் ஃபர்ஸ்ட் ஹைப்போதிசிஸ். அப்புறம் கிராஜுவலாக அப்படி டெவலப் ஆகி ஹைட்ராலிக் சைக்கிள் வந்தது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 600 வருஷம் 500 வருஷம் 450 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஃபேர்ம் அப் ஆகி அதை தான் இன்னைக்கு நம்ம பெஸ்ட் டெக்ஸ்டாக எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்கோம்.